மெரினாவில் வீடற்றோருக்காக கட்டப்பட்டிருக்கும் இரவு நேர காப்பகத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், விவரங்கள். கண்டிப்பாக சென்னை மாநகராட்சி சார்பில் மெரினா கடற்கரை புதிதாக கட்டப்பட்டுள்ள வீடற்றோருக்கான இரவு காப்பகத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைத்தார். மெரினா கடற்கரை அண்ணா பூங்கா அருகில் முதற்கட்டமாக 86 நபர்கள் தங்கிடும் வகையில் 2500 சதுர அடி பரப்பளவில் வீடற்றோருக்கான இரவு நேர காப்பகம் சென்னை மாநகராட்சியின் சார்பில் 86.40 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு தற்பொழுது கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த இரவு நேர காப்பகத்தில் தண்ணீர் மற்றும் மின்சார வசதியுடன் கூடிய நவீன தங்கும் அறை, மின்விசிறிகள், மின்விளக்குகள், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தனித்தனி கழிவறைகள், குளியல் அறைகள், பொருட்களை பாதுகாப்புடன் வைத்திட அலமாரிகள் என அனைத்து வசதிகளும் உள்ளன. காப்பகத்தில் தங்கிடும் 86 நபர்களுக்கு பாய், தலையணை, படுக்கை விரிப்பு, போர்வை, தட்டு, டம்ளர், தண்ணீர் பாட்டில், பை, உணவு பை, கைலி, சேலை, குளியல் துண்டு, கைத்துண்டு, குளியல் மற்றும் துவைப்பதற்கான பொருட்கள் உட்பட்ட நல திட்ட தொகுப்பும் தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. அதனை தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வும் செய்து வருகிறார். அது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தும் வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.